வினைச்சொல்ல தெரிநிலை வினைமுற்று பார்க்கிறோம். தெரிநிலை வினைமுற்று சரிங்களா. இப்போ தெரிநிலை வினைமுற்று பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப படிக்கவே ரொம்ப எளிதாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வரைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வச்சு இந்த கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது தெரிநிலை வினைமுற்றா இல்லை குறிப்பு வினைமுற்றா பெயரெச்சமா இல்லாட்டாது அதாவது எந்த இலக்கண வகையை சேர்ந்தது இலக்கண குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்லணும். அப்போ நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரியா. இப்போ தெரிநிலை வினைமுற்றா அதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒன்றும் கிடையாது. இந்த ஆறு இருக்கணும். இந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா செயல், செய்பவன், செயற்படும் பொருள், காலம், கருவி, இடம், இந்த ஆறு வரணும் சரியா. இந்த ஆறுமே அதில் வந்துருக்கணும். அது இல்லாமல் அதோடைய அந்த வார்த்தை பிரிக்கும் போது பகுதி, விகுதி, இடைநிலை இந்த மூணுமே இந்த கண்டிஷனில் இருக்கணும். பகுதி என்பது இந்த செயலை குறிக்கணும், விகுதி என்பது அது செய்பவரை குறிக்கும். உதாரணத்துக்கு அது ஆண்பாலா பெண்பாலான்றது நமக்கு தெளிவாக தெரியும். இடைநிலை என்பது காலத்தையும் நமக்கு வெளிப்படையாக காட்டும். அவ்வளோதான் சரியா. இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செயல் பார்க்கலாம். செயல் பார்த்தீங்கன்னா வரைதல் என்பது வரைந்தால் வரக்கூடிய வார்த்தை தான் நம்ம பிரித்து எழுதல. அதாவது வரைந்தான் கொடுத்துருவாங்க, அதை நம்ம விரிவாக நம்ம எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் சரியா. இப்போ இந்த வரைந்தான் என்பதை வரைதல் என்றதை எழுதுறேன். இது வந்து ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ இது ஒன்று ரைட்டா, இது ஒன்று நான் போட்டுருவேன். அதுக்கடுத்தது செய்பவன், அதாவது செய்பவன் நம்ம சொல்லியிருக்கோம். பகுதி என்பது இந்த செயலை குறிக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ வரைதல் என்ற செயலை அது குறிக்கிறது முடிஞ்சு. விகுதி என்பது செய்பவரை குறிக்குன்னு சொன்னேன் சரியா. இங்கே வரைந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விகுதி பார்த்தீங்கன்னா ஆண் விகுதி சரியா. பிரிச்சேதான் நமக்கு தெரியும். பகுதி, விகுதி, சாரி, சந்தி, விகாரம், இடையில இதெல்லாம் நம்ம போடும்போது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆண் விகுதி வந்துருக்கு. இப்போ வரைந்தால் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண் விகுதி இருந்திருக்கும், அது பெண் சரியா. அப்போ இந்த விகுதி எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் வரை குறிக்கிறது. அப்போ அவன் வரைந்தான், அப்போ செய்பவனே அது குறிச்சிருச்சு. ரெண்டு முடிஞ்சா. மூணாவது பாருங்க, செயற்படும் பொருள். இவன் வரைந்தா அவனால எந்த பொருள் உருவாக்கப்பட்டது அதுதான் அந்த பொருள் கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா படம் வரைந்தான், அந்த பொருளை குறிக்கிறது சரியா. அவனால உருவாக்கப்பட்ட அந்த பொருளை குறிக்கிறது. இது எல்லாமே இந்த வார்த்தை தான் பிரித்து விரிவாக எழுதுறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க, செயற்படும் பொருள் முடிஞ்சா 3 முடிஞ்சு. அடுத்தது காலம். காலம் பார்த்தீங்கன்னா 4. வரைந்தான் என்பது பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கிறது. நமக்கு காலத்தை இது அழகாக வெளிப்படையாக காட்டுது சரியா. அப்போ இடைநிலை என்பது காலத்தை காட்டிடுச்சு. அந்த கண்டிஷன் முடிஞ்சு. அதுக்கடுத்தது 5வது பாருங்க, கருவி. இவன் படம் வரையலாம், இதில் வரையலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வச்சு தான் வரையணும். ஒன்று ப்ரஷ்ஷு, ஏதோ ஒன்று பெயிண்ட், துணி வச்சு எதையோ ஒன்று செஞ்சு தான் பண்ணுவோம் வரையணும். அப்போ அவன் அந்த எந்த பொருளால் அந்த படத்தை வரையறனோ அந்த கருவியை குறிக்கணும் சரியா. அப்போ பாருங்க, தூரிகையா என்ன பண்ணுறான், சுவரில் படம் வரையறான்னு சொல்றாங்க சரியா. தூரிகையால் வந்து சுவரில் வந்து படம் வரையறான் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இடம். இடம் பார்த்தீங்கன்னா அவன் தூரிகையால் சுவரில் வரைந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவர் என்பது தான் அந்த இடத்தை குறிக்கிறது சரியா. சுவத்தில் தான் நம்ம அந்த சுவற்றில் என்ன பண்ணுறான், படத்தை வரையலாம். இப்போ இது நமக்கு ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கோம். இதை வச்சு நீங்கள் அடுத்த டாபிக் நீங்கள் படிச்சுக்கோங்க.